ஓம் சாய்ராம். நம்ம சாய் சச்சரித்தில் படிச்சிருப்போம். நம்ம சாய்பாபா 16 வயது பாலகனா ஷிரடிக்கு வருவாங்க. சில காலத்திலே சாய்பாபா ஷிரடியிலேருந்து மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாய்பாபா சாந்த்பாய் பாட்டிலோட கல்யாண கோஷ்டியோட ஷிரடிக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம சாய் சச்சரித்தில் படிச்சிருப்போம். சாய்பாபாவை சாந்த்பாய் பாட்டில் ஒரு மாமரத்துக்கு அடியில் பார்ப்பாங்க. அப்போது சாந்த்பாய் பாட்டில் பாபாவை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி பாபாவை கூப்பிட்டுருப்பாங்க. சாய்பாபாவும் சாந்த்பாய் பாட்டில் கேட்டதுக்கு இணங்க தூப்கேடா கிராமத்துக்கு போவாங்க. அங்கே சில காலம் பாபா இருந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம சாய் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட சாய்பாபா வந்த, சாய்பாபா காலடிப்பட்ட, சாய்பாபா இருந்த அந்த தூப்கேடு கிராமத்தை தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க சாய்ராம். இந்த கிராமத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அங்கே இருக்க கோயில், சாந்த்பாய் பாட்டிலோட வீடு, அவங்களோட சமாதி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் காமிச்சிருக்கோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாய்ராம். சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூப்கேட் அப்படின்ற கிராமத்தில் இருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சாய்பாபாவுக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாருமே சாய் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். நம்ம சாய்பாபா 16 வயது பாலகனா ஷிரடியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில காலத்துலேருந்து மறைஞ்சிட்டு தூப்கேடுக்கு வந்துடுவாங்க. சாந்த்பாய் பாட்டிலோட கல்யாண கோஷ்டியோட ஷிரடிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரித்தில் படிச்சிருப்போம். அந்த தூப்கேட் கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். சாந்த்பாய் பாட்டிலோட வீடு இங்கே தான் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சாந்த்பாய் பாட்டிலோட சமாதி இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்து அடியில் தான் ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லில் தான் பாபா உட்காந்துருப்பாங்க. பாபா எங்கே போனாலும் ஒரு மாமரம் இல்லை வேப்ப மரம், அது கீழே ஒரு கல், அந்த கல்லில் உட்காந்துருப்பாங்க. நமக்கு தெரியும், அழகாக ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல்லை வந்து ஒரு கண்ணாடிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பாபா இருக்கும் போதெல்லாம் கட்டல, இப்போ தான் இந்த கோயில் கட்டினது. இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா, பாபாவோட மகா சமாதி டயத்தில் வந்து இந்த கோயில் வந்து பாபா பல்லக்கு ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, பாபா வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு எங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வந்திருக்கு. குதிரை வந்துட்டு பாபாவோட பல்லக்குக்கு முன்னாடி போய் நின்று தன்னோட முன்ன கால் 2 கால் இருக்குல்ல, அந்த காலை தூக்கி அப்படி நின்றுட்டு பாபாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், எங்கேருந்து இந்த குதிரை திடீர்னு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாபாவுக்கு முன்னாடி நின்று இந்த குதிரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குதிரை பல்லக்கோட சேர்ந்து அந்த பாபாவோட விக்கிரகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா. ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஒரு விக்கிரகம் இருந்து இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலில் அந்த பூஜை நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. ஒரு குதிரை வந்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கு. குதிரை பல்லக்கோட சேர்ந்து இங்கே எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்திருக்காங்க. இங்கே வந்து பாபாவை கும்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குதிரையை காணாமா. அப்போது பாபா வந்து இங்கே எதுக்காக வந்தாங்க, சாந்த்பாய் பாட்டிலோட குதிரையை கண்டுபிடிச்சி தான் இங்கே வந்தாங்க. அந்த குதிரை ரூபத்திலே இன்னொரு குதிரை வந்து அந்த பல்லக்கு உருவத்தில் வந்தது அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்காரவங்க நம்பியிருக்காங்க. இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பாபா இந்த ஊரில் வந்து இருந்திருக்காங்க, நடந்திருக்காங்க, சில காலம் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லா இடங்களையும் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சாந்த்பாய் பாட்டிலோட வீடு, அந்த சமாதி, வேப்பமரம் எல்லாம் தரிசனம் பண்ணிக்கலாம். வாங்க சாய்ராம். அப்படி சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூப்கேடில் சாந்த்பாய் பாட்டிலோட வீட்டில் தான் இருக்கோம். இதுதான் சாந்த்பாய் பாட்டிலோட வீடு. இந்த தூப்கேடு கிராமத்துக்கு சாய்பாபா வந்திருக்காங்க, இந்த இடங்கள்லாம் சாய்பாபா நடந்திருக்காங்க, இங்கெல்லாம் பாபா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துக்குலாம் நம்ம வர்றோம், அந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்போ இருந்த வீடு சாய்ராம், 150 வருஷம் 200 வருஷம் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து இந்த வீடெல்லாம் அப்படியே இன்னும் அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. அவங்க வாரிசுக்கெல்லாம் வேறு இடத்துல குடியிருக்காங்க. ஆனால் அந்த வீடு மட்டும் இன்னும் இப்படியே வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்த வீடு பாபா வந்து இங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்ற அடையாளத்துக்கு இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த வீடை மட்டும் இடிக்காம. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் வந்து சாய்பாபா தூப்கேடில் சாந்த்பாய் பாட்டிலோட வீடு பக்கத்தில் இந்த வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்து அடியில் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லில் தான் சாய்பாபா உட்காந்துருப்பாங்களாம். இந்த ஊர் மக்களோட இந்த வேப்ப மரத்து அடியில் இந்த கல்லில் உட்காந்தான் சாய்பாபா பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு அவங்களோட குறைகள்லாம் தீர்த்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல தான் நம்ம இருக்கோம் சாய்ராம். சாய்பாபா வந்து அமர்ந்த அந்த இடத்த பாருங்கள், தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். சாய்ராம், இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பக்தர்கள் வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடம் வந்து பாபா வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது ஒரு சாய்ராம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து சப்கா மாலி கேக் அப்படின்ற மாதிரி ஒரு உருவம் தனியாக தெரிஞ்சிருக்கும். அந்த மக்கள்லாம் இல்லாமல் தனியாக ஒரு நிழல் வந்து சாய்பாபாவோட உருவத்தில் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அங்கே வச்சுருப்பாங்க.
சாய்ராம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் தான் வந்து சாந்த்பாய் பாட்டிலோட சமாதி. அவங்களோட சமாதி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆறு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆறில் வந்து சாய்பாபா குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாந்த்பாய் பாட்டிலோட இங்கே தங்கி இருக்கும் போது பாபா இந்த ஆறுலேயும் குளிச்சிருக்காங்க. சாய்ராம், இங்கே பார்த்தீங்கன்னா சாந்த்பாய் பாட்டிலோட குதிரையோட அந்த லாடம் அதெல்லாம் உபயோகப்படுத்திய பொருட்கள்லாம் இந்த பெட்டியில் பத்திரமா வச்சுருக்காங்க. அவங்களோட ஜென்ரேஷன் வந்து நம்ம காமிக்கிறாங்க. சாய்ராம், சாய்ராம் பாபா துப்கேடா கிராமத்துக்கு சாந்த்பாய் பாட்டிலோட வீடுக்கு வந்ததையும் அங்கே இருக்க இடங்கள் எல்லாமே பார்த்து தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சாய்பாபா சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாய்ராம். சாய்ராம்.